ஹலோ வணக்கம். இன்னைக்கு உளுந்தங்குழம்பு வைக்க போகிறேன். உளுந்தை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். உளுந்து உருட்டு உளுந்து ஆறுதான் வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி உடச்சி அந்த தொலியை எடுத்து விடலாம். சுச்ச உளுந்தந்தா இருக்குது, வெட்டில் உளுந்து. இதை நல்லா நம்ம வறுத்து வச்சாச்சு. இதை உடச்சி எடுத்து வச்சு விடணும். இந்த உளுந்த குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு வாழைக்காய் வச்சுருக்கேன், 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், பல்லாரி அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன், தேங்காய் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. புளி ஊற வச்சுருக்கேன், மசாலா பொடி என்ன இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், உடச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் சுற்றினாலே நல்லா உடச்சிடும். உடச்சிக்கிட்டோம். உளுந்தை நல்லா உடச்சி இப்படி நல்லா கடைச்சி எடுத்தாச்சு. அதில் உள்ள தொலி இந்த இருக்குது, எடுத்தாச்சு. இப்படி போட்டோம்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு கூட்டிக்கிடலாம். இது சாம்பார் புளி குழம்புக்குள்ள சட்டி. இது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி, இது ஒரு 2 கரண்டி எடுத்துக்கேன். மசாலா பொடி அரைச்சி வச்சு தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் ஜீரகம் வெங்காயம் 3 அரைச்சி வச்சுக்கேன். போட்டாச்சு. குழம்ப கலக்கிடலாம். இந்த அளவில் தான் வச்சுப்பேன். அரை சட்டியும் கம்மியாக தான் வச்சுப்பேன். குழம்பு கொதிச்ச உடனே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்ப சுமாரா இருக்கு. ரொம்ப சட்டையாட்டு மாற்றலாம்ல. இதுக்கேற்ற இந்த சட்டைக்கேற்ற பேண்ட் ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஷூ போட்டால் நல்லா இருக்குமாம்மா? ஷூ போட்டால் நல்லா இருக்கும்ல. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு
இப்போ இந்த தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு கொதி கொச்சதுக்கப்புறம் இந்த காய்கறியுமே அதையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொதிச்சிட்டு இப்போ நம்ம இந்த உளுந்து இருக்குல்ல, வறுத்து நல்லா படைச்சி வச்சுருக்கோம்னா அந்த உளுந்தை போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் உளுந்து வேகணும்ல, அது அவ்வளோ வேகட்டாலும் நமக்கு அந்த குழம்பு முடியக்குள்ளே அது வெந்துடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வாழைக்காயும் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கொதிக்கட்டும், கொதிச்சோன்னே தாளிக்கணும். குழம்பு கொதிக்கட்டும், இந்த அடுப்பில் வச்சு தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழம்புகளுக்கு வெந்தயம் போட்டுக்கணும். புளிக்குழம்பும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லது. மணமாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. வெந்தயம் போட்டாச்சு. கடுகு போடுறேன். நாய்க்கு வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். ஊர்லேயே தமிழ்நாட்டிலே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு தாளிக்கிறது நம்ம தான். ஆனால் நிறைய பேர் வத்தல் போட்டு வெறுப்பாக தாளித்து ஊற்றுவாங்க. இந்த வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றினாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக ருசியாகும். நிறைய வேணும்னா கருவேப்பிலாம் கலர் மாறி. இந்த மாதிரி உளுந்தை வாங்கி நம்ம அப்பப்போ இட்லி பொடி தெரிச்சுக்கிடலாம். பொடியோடு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இட்லி பொடி, உளுந்தங்குழம்பு, உளுந்தஞ்சோறு, உளுந்த கஞ்சி எல்லாத்துக்குமே நீங்கள் இது சேர்த்துக்கலாம். அப்போ வெயிலில் காய வச்சு வச்சுக்கிடலாம். இது உளுந்தங்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா உளுந்தங்குழம்பு வச்சு வயக்காட்டரிக்கு சோறு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் உள்ள பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாங்கன்னா நம்ம வச்சு கொடுக்க வேண்டிய கடமை வச்சு கொடுக்க வேண்டியது. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு உளுந்தங்குழம்பு வச்சா புழுன்னு ஒரு மாதிரி வலுவலுன்னு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெண்டைக்காயே வலுவலுன்னு தான் இருக்கும், அதையும் நம்ம சாப்பிடலையா. இதுமாரி உளுந்தங்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு. சிலவங்க பாசிப்பருப்பை வறுத்து போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி, தட்டாம்பயிறு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இது ஒரு உளுந்தங்குழம்பு. உளுந்தங்குழம்பு மணமாக இருக்கும். பாசிப்பருப்பை மாதிரி இது ஒரு மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதிச்சுக்கிட்டு தாளித்து ஊற்றி வச்சு நல்லா கொதித்து கொஞ்சம் தாளித்து ஊற்றின பிறகு பார்த்துக்கிடுவோம். நல்லா குழம்பு மணமாக இருக்குது.
உளுந்தந்தெல்லாம் கிடக்குல்ல, இப்போ இல்லை மழை நேரம் ஒரே சளி. இப்படி குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் காலையில் வேகணும். இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருந்து விடட்டும். குழம்பு ரெடி ஆகிட்டான்னு பார்த்துக்கலாம். ரெடி ஆகிட்டு குழம்பு நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்க. சூப்பர் ஆகிட்டு. நம்ம அந்த மாதிரி வச்சு நீங்களும் உளுந்தங்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உடம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்பு நல்லா கட்டியாக இருக்கும். இது சளி பிடிச்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உடம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் தான் போட்டேன். வறுத்து தொலி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வறுத்து தொலி எடுத்துட்டு வறுத்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றினீங்கன்னா கூட உளுந்தில் உள்ள தொலி தன்னால் கலந்துடும். அதுக்கப்புறம் நம்ம படைச்சி போட்டுக்கிடலாம். போட்டு அந்த மாதிரி செய்யுங்க. உளுந்தங்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போட முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி 3 தான் போட்டிருக்கேன். உளுந்து வறுத்து போட்டிருக்கேன். இது மாதிரி உளுந்தங்குழம்பு ரெடி. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட்டு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.